அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்காவில் இருக்காங்கம்மா. சொந்தமாக தேட்ரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு 4-5 பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குமா. மாதம் இதில் மட்டுமே ஒரு 10 லட்ச ரூபா இன்கம் வருமா. என்னையும் அமெரிக்காவில் தான்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில் ஒரு பங்களா இருக்குது. சிட்டிக்குள்ளே 10 கிரவுண்டு காலி இடம் இருக்குது. எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்காக பெசன் நகரில் 8 கோடி ரூபாயில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வரப்போகிற என் மனைவிக்காக தான்மா. காஃபி ஏதாவது கொடுத்தியா? இதை கொண்டு வரமா? நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது. இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்று நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கைய பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல, நான் யோசிக்கிறது வேணுவால ஏதாவது ப்ராப்ளம். வேணுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல நாள் பாருங்க. மேனேஜர் அண்ணா வரல? காலையில வந்தாரு, என்ன அவசரம் தெரியல, கிளம்பிட்டாரு. ஹலோ, எப்படா வந்த? அண்ணா இப்பதானே வந்தேன். சரி, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். காலையில வீட்டுக்கு வா. அண்ணா அந்த டாக்குமெண்ட்டா? பேரிஸ்க்கு போய் நம்ம லாயர்ட்ட கொடுத்துரு. மற்றதெல்லாம் நான் ஃபோனில் பேசிக்கிறேன்டா. சரிண்ணா. அண்ணா மேனேஜர் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறாரா? இன்னைக்கு காலையில் ஏதாவது புரோக்கர் வந்தானா? நேற்று காலையில் யாரோ வந்தாங்க, அதையும் வேணான்னு அனுப்பிச்சி விட்டாரு. ஆமாம், நம்மளால அடிக்கடி பியூட்டி பார்லர்லாம் போகிறாருப்பா. என்ன விஷயம்னு தெரில. அப்படியா? அழகு மேலே திடீர்னு அவருக்கு என்ன இவ்வளோ பார்க்குற? யாருக்கு தெரியும்? சரிண்ணா, பார்க்கலாம். சரிப்பா. நீங்கள் டெய்லி குடிப்பீங்களா? எப்போவாவது சார். நான் டெய்லி குடிப்பேன். ஒரே ஒரு கட்டிங் மட்டும்தான். அதுக்கு மேலே குடிக்க ஏன் பொண்டாட்டி விட மாட்டா. தனியா சரக்கு அடிக்கிறது டானிக்கு எடுத்து நாமளே வாயில ஊத்திக்கிற மாதிரி. இப்படி கம்பெனியா சரக்கு அடிக்கிறது இருக்கு பாரு, நரசு வந்து நம்ம வாயில டானிக்கு எடுத்து ஊத்துற மாதிரி. நல்லா சொன்னீங்க சார். நீங்க கொஞ்சமா ஊத்து சார். போதும் சார், அக்கா திட்ட போறாங்க. அவ ஏன் உன்னை திட்டுறா? தண்ணி அடிச்சா தனியா அடி, என் புருஷன் கூட அடிக்காதுன்னு அக்கா சொல்லியிருக்காங்க. அவ கடக்குறா, நீ ஊத்து. அக்கா முக்கா போனதுக்கு அப்புறம் ஏடா அக்கா ஊத்துறா முழுசா. சரிடா, ஹவுஸ் ஓனருக்கு இதான் மரியாதை. ஓகே ஓகேடா. ஏய் சாரிடா மச்சான். நான் எப்படி சரியா இருக்கேன்? ஓகே ஓகே. தம்பி, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? சொல்லு. இல்லடா. அனுபவப்பட்டவன் சொல்றேன்டா. சொல்லுடா. பொம்பளைகளை மட்டும் நம்பாத. நம்புன அப்படியே எடுத்து கவுத்துருவாளுங்க. எல்லா பொண்ணுங்களையும் அப்படி நினைக்க முடியாது. அவளை எப்படியெல்லாம் காதலிச்சுன்னு தெரியுமா? அவளுக்காக எத்தனை ராத்திரி கண்ணு முடிச்சு மெசேஜ் அனுப்பியிருப்பேன்னு தெரியுமா? அடாவிரா வீட்ரு அவ எனக்கு எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கன்னு தெரியுமா? என்னடா ட்ரெஸ்?
அவளை நான் உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா நான் கடைசி வரைக்கும் ஒரு டெஸ்ட்ல கூட ஃபெயில் ஆகல. அவர் என்னதான் ஆச்சு? அமெரிக்கா மாப்பிள்ளை கட்டிக்கலன்னா அம்மா அப்பா செத்துருவாங்கடான்னு டாட்டா காமிச்சிட்டு ஃப்ளைட்ல பறந்து போயிட்டேன். பொண்ணை கட்டியிருந்தா அவன் செத்தே போயிருப்பான். மேல சொல்லு. டேய், அவளை மறக்கிறதுக்கு அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சேன். இப்படி குடிக்கிறப்பெல்லாம் அவ ஞாபகம் தான் வருது. குடியையும் நிப்பாட்ட முடியல, அவளையும் மறக்க முடியல. வாழ்க்கையில் முதல் காதலை யாராலையும் மறக்க முடியாது. எதுக்கு மறக்கணும்? அது ஒரு கனாகாலம் மாதிரி ஓரமாக இருந்துட்டு போட்டோம். காதல் போச்சுன்னா லைஃபை போச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் மொட்டாள்தனம். ஏங்க, சித்ராவோட அப்பா வந்திருக்காரு, கொஞ்சம் கீழே வாங்க. சித்ராவோட அப்பானா இந்த எதிர் வீட்டு பொண்ணோட அப்பாவா? அவர் தான்ப்பா. அந்த பொண்ணை யாரோ ரோட்டில் பார்த்துட்டு வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டானா. பெரிய கோடீஸ்வரனா. இந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுச்சு. வார்த்தைக்கு என்னையும் கூப்பிட்டாங்க, ஆனால் போக முடியல. அந்த காரு மேல கருப்பா பயங்கரமா ஒருத்தன் சாஞ்சிருக்கான் பாரு, அவன் தான் மாப்பிள்ளை. ஏண்டா ஃபிகர் உஷாராச்சுன்னு ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு போயிட்டேன், இப்போ ஃபிகர் கட் பண்ணிட்டு போயிட்டான்னு ஃப்ரெண்டை தேடி வந்திருக்க. ஏய் மச்சி, அவ்வளோ ஒரு வாட்டியாவது சின்சியர் லவ்டா. ஓஹோ, அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாளடா. சின்சியராக லவ் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, உனக்கு தெரியாதா? இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப உஷார் மச்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு ஆகாமல் போயிட்டா டைவர்ஸ் கேட்டு கோட்டுக்கிட்டுன்னு அலையணும்ல. நீ ஒரு ட்ரெயிலர் மட்டும் காமிச்சிருந்தேன்னு வச்சுக்குவேன், அவனோட்டு போயிருப்பாளா? தப்பு உன் மேலதான். 2 நாள்ல மனசை மாத்திட்டானேடா. நல்லதுன்னு நடிச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தா என்னடா செய்வ? துரோகி. யாரடா சொல்ற? அந்த 2 பேரையும் தான். நான் அவனை சொல்றேன், 2 பேரையும் மறந்துடு. புது வாழ்க்கை புது வேலைன்னு மாறிடு. நல்ல பொண்ணுடா அவன் கையில சிக்கி. இவன் மட்டும் யோக்கியமாக உன்னோட வசதியான ஒருத்தன் வந்துன்னா உன்னை கழட்டி விட்டால. ஆடு கசாப் கடைக்காரன் தான் மச்சி நம்பும். அவன் கையில மாட்டுனுங்கிறது அவ விதி. எப்படி விட முடியும்? வலிக்குதுடா. ஏய், அவன் சொல்லிட்டு படி செய். நீ அவளை லவ் பண்ணுற அது எனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் உன் லவ்வை பிடிச்சான்ல, நீ என்ன பண்ற? அவகிட்ட போய் அரவிந்த பத்தி புல்லாத்தையும் சொல்லிடு. சரிடா, போதுடா. டேய் மச்சி, ரொம்ப குடிச்சா வாயிலேருந்து உண்மை வராது, வாந்தி தான் வரும். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கெல்லாம் பேச முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. 5 நிமிஷம் உங்ககிட்ட நான் தனியா பேச. கடையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இங்கெல்லாம் பேச முடியாது. தயவு செஞ்சு வெளியே.
நீங்க அவளை மறந்துடுங்களேன். மறக்கிறதுன்னு நினைக்கிறதும் பற்றி நான் பேச வரலைங்க. அவகிட்ட சில உண்மைகளை சொல்லணும், அதான் வந்தேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ பின்வாசல் வெளில போயிட்டா.